டே 26 இது கோச்சா வாழ்க்கை. என்னடா மஞ்சள் கருப்போட நிக்கிறேன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்டா இனிமே நம்மளுக்கு இதான் யூனிஃபார்ம். காலையில முதல் வேலையை நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிற வேலையை முடிச்சுட்டு அப்படியே காலையில நம்ம ஸ்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். வேற எதுவும் இல்லை. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற முன்னாடி நம்மளுக்கு காஃபி குடிச்சாதான் நம்மளோட மண்டே வேலை செய்யும். வர வர ரொம்ப காஃபி குடிக்கிறத அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அடிக்ட் ஆயிட்டமோ. ஏன் ப்ரோ காலையில மண்டே காய் விடுற வேமாவா ப்ரோ, ஆல்ரெடி 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு, வேமா போகணும்னு சொல்லிட்டு ப்ரோ டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் தான் நோக்கி வேமா போலான்னு நம்ம கிளம்பி போனா அங்கேதான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட். நான் இருக்க தொட்டிக்கு நீங்க எங்கேயும் போக முடியாதா ராஜா அப்படின்ற மாதிரி ரெட் லைட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் நிற்க வச்சிட்டாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு கிளாஸுக்கு. அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு வழியாக கிளாஸுக்கு போயாச்சு. ஒரு சைடு பார்த்தா காலைல வெயில், இன்னொரு சைடு பார்த்தா காலைல சரியான டிராஃபிக்காக இருக்குது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம கிளாஸுக்கு வர முன்னாடி பெரும்பாடாகி போயிருது. இன்னைக்கு நம்ம லேட்டாக வந்திருக்கோம்னு பார்த்தோம், ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இங்கே வந்திருக்கோம். இதான் நம்ம கிளாஸ் ரூம். இதுதான் காஃபி பீன் சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு இன்னைக்கு முக்கியமான சாப்டர். சர்டிஃபிகேட்டுக்கு ஃபோட்டோ கட்டாங்களா, அந்த டைம் என் பர்ஸில் இந்த மொட்டை எடுத்த ஃபோட்டோ தான் இருந்துச்சு. தெரியாதனமா எடுத்து கொடுத்துட்டேன் வேற வழி இல்லாமல். ஒரு முக்கியமான கதை என்னன்னா, 365 நாள் படிச்சு ஜஸ்ட் பாஸ் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் என்னை தான் சொல்லுவேன். அந்த மாதிரி எடுத்திருந்தேன் 10th. இது பேர் தான் அமெரிக்கானோ. இது நிதமும் காலையில் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஃபி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் ஹவுஸ்லாம் நம்ம ஸ்மெல் வைஸ்லாம் தெரிஞ்சுக்கிறக்காண்டி. அப்புறம் 3 ஹவர்ஸில் கிளாஸ் முடிஞ்சிச்சு. அப்படியே நேராக நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரியான வெயில் மக்களே, முடியல. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. அடுத்த அப்டேட் காண்டி விடாமுயற்சியோடு இருங்க.